Hi guys, welcome to another video of Mughli's Kitchen. நான் பாலா, இது என் தம்பி விஷ்ணு, இது சின்ன ஸ்ரவன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் வந்துட்டு எங்கள் ஸ்ரவனோட செகண்ட் பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி என்னன்னா பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் வந்துட்டு ஒரு 3 kg வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் பிரியாணி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் மட்டும் வச்சுருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ அதையும் பாருங்கள். அதே மாதிரி என் பட்டுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷஸை கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி எங்கள் பட்டு எங்கள் பேரனுக்கு இன்றைக்கி நானே பிரியாணி செய்ய போகிறேன். பாருங்கள், ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இம்மிடியேட்டா செட் பண்ணிடலாம். சூப்பர்க்கா. ஓகேக்கா, ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. 3 kg ரைஸ் போட போகிறோம். பிரியாணிக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோம். பட்டை, கிராம்பு, இலை. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கேஜி ரைஸ்க்கு 400 கிராம் வெங்காயம் போடணும். 3 kgக்கு எவ்வளோ பண்ணணும் நீங்களே கனெக்ட் பண்ணி போட்டுருங்கடா. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை வருமா? வெங்காயம் போட்டுருக்கோம். அது ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பிரியாணி செய்கிறீங்களா? பிரியாணி இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறேன் பாருடா. காஞ்ச மிளகாயை ஊற வச்சு சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி போடுறேன் பாரு. பேஸ்ட்டு நல்லா காரசாரமாக இருக்கும் பிரியாணி. நீங்களும் செய்கிறீங்க. நான் செய்கிறத ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி சொல்லு. எவ்வளோ போட்டேன்? 1 கிலோவுக்கு 400 கிராம். அதே மாதிரி தான் நான் தக்காளியும் கூட போட்டுக்கிறேன். கலக்குடா வந்து விஷ்ணு, கலக்குடா. கலக்கிற வேலையெல்லாம் நீ செய்யணும். போடுற வேலை மட்டும்தான் எந்த. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் கல்ல ஒன்றா சேர்த்துக்குவோம். கலக்கிற விடுங்க. கலக்குங்க. பாஸ்மதி ரைஸு போட்டுக்கலாம். போட்டு உடனே கழுவிடணும். இல்லைனாக்கா ஊறிச்சேன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அதனால ஃபஸ்ட்டே கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற. அசிஸ்டண்ட்டு அதான் வரல. அடுத்தது தயிர் ஊற்றிக்கலாம். 600 ml ஊற்றிக்கலாம் தயிர். அடுத்தது மீடியம் சைஸில் புதினா கட்டு ஒன்று, கொத்தமல்லி கட்டு ஒன்று, ரெண்டும் சேர்ந்து கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்குவோம். அதில் அப்படி கொட்டிடுவா. இப்படியே கொட்டிடலாம். இந்த போப்பு போடு. இது பட்டு போப்பு போட்டு ஒரு போப்பு போடுமா. போட்டு போட்டு அடுத்துதான் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். சுகர் போடாததா? சுகர் போடாததுக்கு தேங்க்ஸ். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. எத்தனை லெமன் போடுறோமா? 2 லெமன். அடுத்தது பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா காரமாக இருக்கும். வடிக்கிற தண்ணிக்கு நம்ம ஃப்ளேவர் வேணும். அதுக்காக உப்பு, ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, இலை, மல்லி சேர்த்துப்போம். எல்லாமே மெஷர்மெண்ட் தான் கைஸ். மசாலா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அது யாரும் இல்லை, பர்த்டே பாய் தான். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லட்டும். டேஸ்ட் பண்ணாமையேன்றியாடா டேய். டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா.
நல்லா கொதிச்சிச்சு, அரிசி போட்டுக்கலாம். அப்போ இந்த வலிச்சு போட்டுக்கிட்டா டே அசிஸ்டன்ட். சூப்பர், நல்லா விசில். சூப்பர். டம் போடு. அரிசி நல்லா வெந்துடுச்சு. அரிசியில் நல்லா மசாலா ஊறணுன்றதுக்காக பிரியாணி மசாலேருந்து கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் செப்பரேட்டாக. அதை வந்து இப்போ அரிசி போட்ட பிறகு மேலே கொஞ்சம் ஊற்றுறோம். இப்போ அரிசிக்கும் மசாலாக்கும் தண்ணி வந்து லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். கைஸ், இது பச்சை தண்ணியெல்லாம் இல்லை, அரிசி வேக வச்ச தண்ணி. தண்ணியை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தோம். அது இப்போ தம் போட போகிறோம். கைஸ் பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் கைஸ். எங்கள் அம்மா செஞ்ச பிரியாணி எப்படி இருக்கு பாருங்கள். எங்கள் அம்மா செஞ்ச பிரியாணி கிட்ட எடுத்துணுமா. மேலே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் யூஸ்வலாக தம் போட்டிருந்தால. அப்படியே ஒரு பெரட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தம் விட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்க ரைஸ், சும்மா சேமியா கணக்காக்குது. ஜெலிக்கிறது பாருங்க எப்படி. டேஸ்ட் பண்ணுமா, எப்படி இருக்கு சொல்லு. யார் சமையல் பண்ணது? என்ன கேக்குறேன்ல, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக வந்துருக்கு, செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்கா? ரைஸ் நல்லா வந்துருக்கு, காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. சரி, ஒரு பொடி பிடிக்கலாமா?